கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும். அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே இணைந்திருக்கிறீங்க. ஒரு குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் ஆசீர்வாதம். இந்த கடைசி காலம் நிறைய கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள ஓநாய்கள், இப்படி இந்த கடைசி காலத்திலே பணத்துக்காக எத்தனையோ குடும்பங்கள் தவறான தீர்க்க தரிசனம், குறி சொல்ற காரியங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யான காரியத்தை சொல்லி பொய்யான தரிசிக்கிறபடியால், பொய்யானதை தரிசிக்கிறபடியால், தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவன் நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்தால் அது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். இந்த கடைசி காலம் நம்ம கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த கடைசி காலத்திலே நிறைய தீர்க்க தரிசனங்கள், நிறைய தரிசனங்கள், நிறைய பொய்யான வார்த்தைகள், மாயான வார்த்தைகள், தந்திரமான வார்த்தைகள். இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளை தேவனுக்குள்ளாக வழி நடத்துறாங்களா, சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துறாங்களா? வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனோடு இணைந்தால் நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு கர்த்தருடைய கிருபையினாலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது, மாந்திரியத்தில் கஷ்டப்படும் போது, தொழிலில் நஷ்டப்பட்டு நடுரோட்டில் இருக்கும்போது கர்த்தருடைய தீர்க்கதரிசியை போய் பார்த்து ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். அவங்க மூலியமா சொன்ன காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அதே போல நான் வியாபாரத்தில் இருக்கும்போது, மாந்திரியத்தில் கஷ்டப்படும் போது எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அதே போல யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்களுக்கு யாராவது கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீங்கள் போகிற சர்ச்சில் இல்லை, நிறைய இப்போ கடைசி காலத்தில் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க சொன்ன தேவனோட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிட்டா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்டுபிடித்து பார்க்கணும். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியினால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர். பொய்யான தீர்க்க தரிசனமோ இல்லை பொய்யான காரியத்தை தரிசனமா பார்த்தாலோ நான் விரோதி என்கிறார். நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையா இருந்தால் அவங்களையும் ஆசீர்வதிப்பார். அந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறோமோ நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். எனது கடைசி காலத்திலே தரிசனம் தேவன் கொடுத்து அது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். நிறைவேறினா அது உண்மையான தீர்க்க தரிசனம், உண்மையான தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அபத்தமானதை தரிசித்து பொய்யானதை
பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமா இருக்கும். பொய்யா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு மனுஷன் விரோதி கிடையாது, கர்த்தரே விரோதி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். என் கை அவர்களுக்கு விரோதமா இருக்கும். அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை. பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த பூமியிலே கடைசி காலத்துல கள்ள உபதேசம் பெருகிட்டே வரும், கள்ள தீர்க்க தரிசனம் பெருகிட்டே வரும். கள்ள ஓநாய்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும் அப்படின்னா மனம் திரும்பி கீழ்ப்படிந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவ அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவனிடத்திலிருந்து நம்ம இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும், நேர்மையா வாழணும், நீதியை பின்பற்றணும். நமக்கு பைபிள்ல கொடுக்கப்பட்ட கோட்பாடு நிறைய இருக்கு. இஷ்டம் போல வாழ்ந்தா அப்படியே நேரா நரகத்துக்கு போய் சேர்ந்துருவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும்னு சொல்லி பைபிள்ல தெளிவா எழுதப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிச்சாதான் எது சத்தியம், இந்த கடைசி காலத்துல எப்படிலாம் தவறாக போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். எனக்கும் தேவனுக்கும் உள்ள தனிப்பட்ட தொடர்பு, தனிப்பட்ட ஐக்கியம் எப்படி இருக்கு, அதுதான் நமக்கு தேவை. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. என் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற்றுன்னு சொல்லி நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு யாராவது இருக்குன்னு சொல்லுவாங்களா? உங்களுக்கு என்ன காரியம் உண்டோ தேவன் வெளிப்படுத்துவார். அதே நேரத்தில் உங்க வீட்டுல ஒரு காரியம் நடக்க போதா கர்த்தருடைய ஆவியின் திட்டமா வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் நமக்கு வெளிப்படுத்துவார். இதயத்துக்குள்ள கசப்போ தேவையில்லாத பிரச்சனையோ எதுவுமே இருக்கக்கூடாது. தேவையில்லை எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. இரவு மூலமா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நமக்கு தான் தேவன் வெளிப்படுத்துவார். அதனால அந்த கடைசி காலம் நிறைய குறி சொல்ற ஆவிகள், பொய்யான தரிசனம், பொய்யான தீர்க்கதரிசிகள், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த செய்தி கேட்டாலும் சரி, எனக்கும் தேவனுக்கும் உள்ள நடுவுல அந்த தொடர்பு எப்படி இருக்கு, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி, என்னுடைய வாழ்க்கையில நான் பூமியில இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா, இந்த பாவத்தை நீ மன்னிச்சிருங்கப்பா. என் வாழ்க்கையில நானும் அப்படித்தான்ப்பா ஜெபம் பண்ணேன். நானும் விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போது 5 வருஷம் கண்ணீர் வெடித்து ஜெபம் பண்ணேன். தேவன் பக்கம் என் இருதயம் இருந்துச்சு அப்படின்னா குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். என் இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத உலக காரியம் வரும்போதுதான் பெரிய பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய போராட்டங்கள். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிறைய தேவையில்லாத காரியங்கள் உலகத்துல நடந்துட்டு இருக்கும். எந்த ஒரு குடும்பமா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை. இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை சொல்லி முடிச்சிட்டாரு. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இரவனத்திலே நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியும். தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன், தீமை செய்தவர்களுக்கு நித்திய ஆக்கினை. அப்ப பைபிள்ல எல்லாமே தெளிவு எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியிலே வாழ்ற காலத்திலே நம்ம தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையா வாழ்ந்து பரலோகத்துக்கு போய் சேருவோம். இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் வேற வேற வழியில போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக நம்ம எப்படி வாழ்றோம், பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த கடைசி காலத்துல கொஞ்ச நாள் கர்த்தருக்காக உண்மையா வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்து நீதியை பின்பற்றி கர்த்தருடைய வருகையில நம்ம காணப்படணும், மறுரூபமாக்கப்படணும். நம்ம வாழ்க்கை வசனத்தின்படி இருந்தால் கண்டிப்பா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இரவனத்துக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். கேளுங்க, அர்ப்பணிங்க. உங்க குடும்பத்தை தேவன் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். அர்ப்பணிப்பீங்களா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பு இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே நன்றியோடு துதிக்க சொல்கிறோம்ப்பா. உங்க பாதபடியில் வருகிறோம்ப்பா, உங்க பாதபடியில் வருகிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ நாங்கள் எல்லாரும் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், தேவ சித்தத்துக்குள்ள வரணும். எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடிபடட்டுப்பா. எந்தெந்த குடும்பத்தில் அக்கிரமத்தில் பாவத்திலே துணிகரமான பாவத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அப்பா அவங்களுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிங்க. எந்த குடும்பத்தில் மனம் திரும்புறாங்களோ அந்த குடும்பத்தில் கர்த்தர் மனம் இறங்குங்க, அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தால் வேலி அடைவிடட்டும்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைஞ்சுக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கும் அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு எல்லாரையும் வேலை அடங்கிப்பா. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்கப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதிகால வேளையில் உங்களுடைய பாதபிள்ளை கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் ஷிஃப்ட்ல டியூட்டியில் இருக்காங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். கர்த்தர் உங்க பிள்ளையோட தங்கிருங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில் எந்த குடும்பத்தில் ஜீவிக்கினாலும் உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. பூரண விடுதலை வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லா பலவீனத்திலும் நீக்கி பூரண சுகம் தந்து ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளை இணைந்திருக்காங்கப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ்ந்துப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணை தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. சமாதானத்தோடு தங்கி தாபரிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரவு நேரத்திலே கடனில் சில குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் நம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கருத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமா படுத்துங்க. அதிகால வேளையில் எழும்புங்க. அதிகால வேளையிலே 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.